ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா பலாக்கொட்டை வறுவல். முக்கணிகளில் சிறந்தது வந்து மா பலா வாழை. இந்த பலாக்கொட்டை வந்து நிறைய சத்து இருக்குது. இதில் புரோட்டீன் ரிச், அனிமிக்காக இருக்கிற ரத்த சோகை அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ரத்தம் விருத்தி ஆகும். இது வந்து நம்ம வந்து 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நம்ம இதை கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மாவு சத்து இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஸ்டொமக்கில் போய் கொஞ்சம் டைஜஷனுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இதை வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டாம். இதை வந்து மற்றவங்க எல்லோரும் நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, பலாப்பழம் நமக்கு எப்பயுமே நம்ம போய் வாங்குவோம். அப்போ பலாக்கொட்டையும் நமக்கு எக்ஸ்ட்ரா கூட கேட்டால் கூட நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை வந்து 2ஆக அரிஞ்சு அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதை வந்து எண்ணெய் சட்டியில் நம்ம எப்பயுமே நம்ம இரும்பு சட்டியில் நம்ம வறுத்தோம்னா நமக்கு இரும்பு சத்தும் ப்ளஸ் அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கும். நமக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் சட்டியில் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச பலாக்கொட்டையும் நம்ம இதில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டு பலாக்கொட்டையை வேக வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் குக்கரில் வேக வச்சுருக்கோம். அதனால் நமக்கு இது வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்கும். பாருங்கள், அமுக்குனாலே நமக்கு வந்து வெந்து இருக்கும். மாவு சத்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ரோஸ்ட்டாக வறுத்தா போதும். தண்ணியெலாம் வற்றினோன்னே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி நல்லா ரோஸ்ட்டாக வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.